தை மாதம் சதயம் திருநட்சத்திரம். நம்முடைய அப்பூதியடிகள் நாயனாருடைய குருபூசை நன்னாள். ஒரு நம்பி அப்பூதி அப்படின்னு நம்பியாரூரர் பதிவு செய்கின்றார் திருத்தொண்ட தொகையில. ஒருனா ஒப்பற்ற நம்பி, அப்பூதியடிகள் மாறி சிறந்தவர் யாரையும் பார்க்க முடியாது. அப்படி என்னங்க சிறப்பு? சோழ நாட்டு திங்களூரில் வேதியர் குலத்தில் தோன்றியவர் அப்பூதியடிகள். அப்பூதின்னு அவர் பேரு. அவர் திருநாவுக்கரசு பெருமான் அப்பரடிகள் மேல வச்ச அன்பினால் அவருக்கு அடிகள்னு பேர். அப்பூதி அடிகள். பூதினா செல்வம். திருநாவுக்கரசரை கண்டு அறியாமலேயே அவரை குருவாக கொண்டவர். தம்முடைய வீட்டில் இருந்த உயிருள்ள உயிரற்ற அத்தனை பொருள்களுக்கும் திருநாவுக்கரசு என்றே பெயரிட்டார். திருநாவுக்கரசர் குளம், திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என தான் செய்த அத்தனை அறச்செயல்களுக்கும் தன் பெயரை வைக்காமல் தன்னுடைய குருநாதனாகிய திருநாவுக்கரசர் பெயரையே வைத்தார். இப்படி பல தொண்டுகளை திருநாவுக்கரசரை குலதெய்வமாக கொண்டு செய்து வந்தார் அப்பூதியடிகள். ஒரு நாள் திங்களூருக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தரை கண்டார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தர். உடனே அங்க போனார். இந்த தண்ணீர் பந்தரை இங்கே அமைத்தவர் யார் என்று அங்க பணி செய்து கொண்டிருந்த பணியாளர்களை வினவினார். உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுடைய அப்பூதியடிகள் தான் இந்த தண்ணீர் பந்தரை சமைத்தார், அவர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது இங்க அப்படின்னு 2 பதில் சொன்னார்கள். அதை சொன்ன உடனே நேரா திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளுடைய திருமணைக்கு சென்றார். உடனே அடியவர் வந்திருக்கிறார்னு அப்பூதியடிகள் வந்து வணங்கி திருவடியில விழுந்து வணங்கி எதிர்கொண்டு அழைத்தார். போன அப்பர் சுவாமிகள் கேட்ட வார்த்தை, நீர் சமைத்த தண்ணீர் பந்தலில் உமது பெயர் எழுதாது வேறு ஒருவர் பெயர் எழுதியதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அப்பூதியடிகளுக்கு பெரும் சினம், கோபம் வந்துச்சு. என்னது, செம்மை புரி திருநாவுக்கரசர் பெயர் உமக்கு வேறு பெயரா? திருநாவுக்கரசரை தெரியாத சைவனாக யாரும் இருக்க முடியாது. அவர் பெருமையை தெரியாத நீர் யார்? திருவேடத்தில் இருக்கிறதுனால சும்மா விடுறேன், இல்லைனா நடக்கிறதே வேற. எங்குறைவீர்? யார் நீர்? எங்கிருந்து வரீங்க? நீங்க யாரு? திருநாவுக்கரசர் தெரியலங்கிறீங்களே, நீங்க எங்க இருக்கிறீங்க? யார் என்று சினந்தார் அப்பூதியடிகள். உடனே திருநாவுக்கரசர் சொன்னாரு, சூளை எனும் அருள் கொடுத்து அதிகை பெருமானால் ஆண்டு கொள்ளப்பட்ட சிறியவன் நான் அப்படின்னார். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் தான் திருநாவுக்கரசன் சொன்னார். இல்ல, சூளை எனும் அருள் கொடுத்து அதிகை வீரட்டான பெருமானால் ஆண்டு கொள்ளப்பட்ட சிறியேன் நான். அப்படியே அப்பூதியடிகள் கைகாலெல்லாம் உதறி போச்சு. இது நாள் வரையிலும் குலதெய்வமாக தான் வழிபாடு செய்த குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுன்னு கண்ணீர் மழை பொழிந்தார். உரை தடுமாறியது, மயிர் கூச்செறிந்தது. திருநாவுக்கரசுகளின் அடி வீழ்ந்தார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசு சாமியை அமுதுண்ண வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அவரும் ஒத்துக்கிட்டார். திங்களூர்ல போய் இறைவனை பார்த்துட்டு வரேன், நீங்க தயார் செய்யுங்கன்ட்டு கிளம்பிட்டார். உடனே அப்பூதியடிகள் தன்னுடைய மூத்த மகனை, மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னு கூப்பிட்டார். நம்முடைய குலதெய்வமாகிய அப்பர் பெருமான் நம்ம இல்லத்துக்கு அமுதுண்ண ஒத்துக்கொண்டார், சீக்கிரமா போய் வாழை இலை அறிந்து வா அப்படின்னார். அந்த மூத்து திருநாவுக்கரசு போனார். நல்லதாய் தந்தை ஏவ, எங்க அப்பா எனக்கு வச்சார் ஒரு வேலை. ஐயோ என்ன புண்ணியம் தெரியுமா, எங்க அப்பாவும் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லல. நல்லதாய் தந்தை, நல்ல தாய் தந்தை ஏவ, நல்லதாய் தந்தை ஏவ.
அப்படின்னு மகிழ்ந்து அங்க தோட்டத்துக்கு போய் வாழை மரத்துல அந்த வாழை குறித்தை அறிந்தார். அங்கிருந்த பாம்பு மூத்த திருநாவுக்கரசை தீண்டியது. ஐயோ, பாம்பு கடிச்சிடுச்சே, அப்பா சொன்ன வேலையை முடிக்காம நம்ம உயிர் போயிடக்கூடாதுன்னு வேகமாக ஓடி சென்று வாழை இலை குருத்தை தன்னுடைய தந்தை கையில் கொடுத்து விட்டு சரிந்தான் மூத்த திருநாவுக்கரசு. வேகமா ஓடினதுனால விஷம் 7ஆம் வேகமாக ஏறியது தலைக்கு. உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறியது. உயிர் போனது. இலையை கொடுத்துட்டு தான் வீழ்ந்தான். உடனே தாய் தந்தை 2 பேரும் வருத்தம். என்ன வருத்தம்? பையன் இறந்துட்டான் இல்லை, ஐயோ இது தெரிஞ்சா நம்ம குலதெய்வமாகி அப்பர் சாமி நம்ம வீட்டில் அமுதுண்ணாம போயிடுவாரே அப்படின்னு நினைச்சு அந்த தன்னுடைய மகனின் உடலை ஒரு பாயில் சுருட்டி ஒரு புறமாக வைத்து விட்டு அமுதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்தார்கள். திருநாவுக்கரசு பெருமான் வந்தாரு. அவர்களை கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி மன்று காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தார்கள். ஒரு அமுது படைத்து சாமி அமுதுண்ணுங்கன்னு சொன்னாங்க. திருநாவுக்கரசு பெருமான் உட்கார்ந்தாரு. எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்தாரு. அப்புறம் எங்க உம்முடைய மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசை கூப்பிடு, திருநீர் வைக்கணும்னு. உடனே அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அவன் இங்கு உதவான் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த திருநாவுக்கரசை அழைக்க என்று உரைத்தார் அப்பர் சுவாமிகள். அப்பூதியடிகளும் அவர் திருமணையாரும் அவன் இங்கு உதவான் என்றனர். திருநாவுக்கரசருக்கு உளம் தடுமாறியது. என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே உள்ளதை சொன்னார்கள். உடனடியாக அந்த பாயில் சுருட்டி இருந்த உடலை திங்களூர் தலத்துக்கு கொண்டு பெருமான் முன்பு கிடத்தி ஒன்று கொலாம் என்று தொடங்கும் பதிகத்தை அப்பர் சுவாமிகள் அருளினார். கடித்த அந்த பாம்பு வந்து தான் உடம்பில் செலுத்திய விஷத்தை தானே எடுத்து கொண்டு சென்றது. உறங்கி எழுந்தவன் போல உயிர் பெற்று எழுந்தான் மூத்த திருநாவுக்கரசு. உடனே சாமி, அதான் பையன் எழுந்துட்டானே, இன்னும் ஏன் வருத்தமா இருக்கிறீங்க? சாமி நீங்க என்ன அமுதுண்ணாம இருக்கிறீங்களே, அதுதான் எங்களுக்கு வருத்தம்னு அப்பையும் சொன்னாங்களாம் அப்பூதியடிகள். உடனே சென்று அமுது உண்டார் அப்பர் பெருமான். அப்பூதியடிகள் குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடி என அப்பர் சாமிகளே தன்னுடைய தேவாரத்துல அப்பூதியடிகளை பாடக்கூடிய பெருமை பெற்றார். அப்பூதியடிகள் நாயனாருடைய குருபூசை இன்று. அவர் சரிதத்தில் சேக்கிழார் பெருமான் 45 பாடல்களை அருளி இருக்கிறார். அவர் அருளிய அந்த பாடல்களை ஓதி அப்பூதியடிகள் மாதிரி நமக்கும் நாயன்மார்கள் மீது பக்தி வரணும். அதற்கு அப்பூதியடிகள் குருவருளும் பட்டியம்பெருமான் திருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைந்து பாடல்களை ஓதி குருவருளும் திருவருளும் பெறுவோம். பக்கம் 347. ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் தனம் ஆவது திருநாவுக்கரசின் சரணம் என்னா மணமார்புணல் பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கு அவன் வந்தமிழ்கே இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான் அனமார் வயல் திங்களூரினில் வேதியன் அப்பூதியே எம்பிரான் அப்பூதியடிகள் நாயனார் மலரடிகள் தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தினுள் மிக்கார் ஆண்ட சிரரசில் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றோ உலகெலாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகள் வடிவு தாம் காணாராயும்
மண்ணு சீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளோ கேட்டவர் நாமத்தாள் படினிகள் மடங்கள் தண்ணி பந்தர்கள் முதலாய் உள்ள முடிவில அறங்கள் செய்து முறைமையால் வாழும் பொறுப்பறையில் மடப்பிடியின் உடன் புணரும் சிவக்களிற்றின் திருப்பழனம் பணிந்து பணிசை திருநாவுக்கரசர் ஒரு படு காதலின் பிறவோ உடையமர் தம்பதி வணங்கோ விருப்பினோடோ திங்களோ மருங்கு வழிமேவுவா அளவில் சனம் செல ஒளியா வழிக்கரையில் அருளுடையா உளமனைய தள்ளளித்தார் உருவேனில் பரிவகற்றி குளம் நிறைந்த நீர் தடம்போ குளிர் தோங்கோ பரப்பினதார் வளமருவோ நிழல் தரு தண்ணீர் வந்தணைந்த வாயீசர் வந்த மாருத சீத பந்தருடல் அமுதமா தண்ணீரோ பார்த்தருளி சிந்தைவிய புறவருவா திருநாவு கரசெனும் பேர் சந்த முற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டா இப்பந்த இப்பெயரே இங்கமைத்தார் யார் என்றார் அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்டரசு எனும் பெயரா செப்பரும் சீரப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ தோன்றிய நூல் மார்பரோ இத்தொல்பதியா மனையின் கண் சென்றனி இப்பொழுததுவோ செய்தன்று நனித்தென்றார் அங்ககன்று முனிவரோ போய் அப்பூதி அடிகளா தங்கு மனை கடைத்தலை முன் சார்வாக உள்ளிருந்த திங்களூர் மறை தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு கடிதணைந்து வாகீசர் கழல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முள்பணியும் அரசின் எதிர் அந்தனா முடிவில் தவம் செய்தேன் கொள் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையே எம்மனையில் வந்தருளிற்றென் என்றார் ஒரு குன்ற வில்லாரை திருப்பழன உள்ளிறைஞ்சி வருகின்றோ வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டத்தகைமை புரிகின்ற அறம்பிறவும் கேட்டணைந்தோ என புகழ்வார் ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரிலும் பேர் எழுதாதே வேறொரு பேர் முள் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் போதில் மொழி நின்ற மறையோர் கேளா நிலையழிந்த சிந்தையரா நன்றருளி செய்திலீர் நானிலமள் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் என வெகுள்வா நம்மை உடையவர் கழல்கே நயந்த திரு தொண்டாலே இம்மையிலு பிழைப்பதென என்போல் வாரும் தெளிய செம்மை புரி திருநாவு கரசு திரு பெயர் எழுத வெம்மை மொழியான் கேட்க விளம்பினீர் என விளம்பி பொங்கு கடல் கள்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்தில் அறியாதா யாருளரே மங்களமா திருவேட துடனின்றி வகை மொழிந்தே எங்குறைவி நீதாம் யார் இயம்பும் என இயம்பினா திருமறையோ அது மொழிய திருநாவு கரசரவர் பெருமையரில் உரை செய்வார் பிற துறையின் நின்றேற
அருள் பெரும் சூளையினார் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே யான் என்ற அரசறிய உரை செய்ய அப்போதி அடிகள்தா கரகமலம் இசை குவிய கண்ணறிவி பொழிந்திலிய உரை குளறி உடம்பெல்லா ரோம புலகம் பொழிய தரையின் மிசை வீழ்ந்தவர்தம் சரண கமலம் பூண்டா மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார்போல் அருமறையோ முற்ற உளம் களி கூற முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார் மூண்ட பெரும் மகிழ்ச்சியினார் முன் செய்வது அறியாதே ஈண்டமனை அகத்தெய்தி இல்லவர்க்கோ மக்களுக்கோ ஆண்டரசு எழுந்தருளோ ஓகை உரை ஆர்வம் உற பூண்ட பெரும் சுற்றமிழா கொடுமீள மனைவியார் உடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தோர் அனைவரும் கொண்டு இறங்கி ஆராத காதலுடன் முனைவரை உள் எழுந்தருளுவி அவர் தாழ்வு முள்விளக்கோ புனை மலர் நீர் தங்கள் மேல் தெளித்துள்ளும் பூரித்த ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனம் தழைப்ப தேசமுய்ய வந்தவரை திரு அமுது செய்விக்கோ நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தா செய்தவர் இசைந்த போது திருமணையாரை நோக்கி எய்திய பேரு நம்பா இருந்தவர் என்னே என்று மைதிகள் மிடத்தி நான்கள் அருளினால் வந்தது என்று உய்துமென்று வந்து கொண்டு திரு அமுதாக்கள் தூயனல் கரிகளான அறுவகை சுவையாளாக்கி ஆயின் அமுதும் ஆக்கி அமுது செய்தருள தங்கள் சேயவர் தம்மில் மூத்த திருநாவு கரசை வாழை மேய பொன் பொறுத்து கொண்டு வா என விரைந்து நல்ல தாய் தந்தை ஏவ மல்லலம் குறுந்தை ஏறும் பொழுதினில் வாளரா ஒன்று அல்லலுற்றழுங்கி சோர அங்கையில் தீண்டி தன்றே வெய்ய வேகத்தள் வீழா முன்ன வேகத்தால் எய்தி கொய்தை குருத்தை சென்று கொடுப்ப நின்றோடி வந்தாள் அருந்தவர் அமுது செய்ய தாழ்க்கையான் அறையேன் என்று திருந்திய கரத்தினோடு செழுமனை சென்று புக்கார் விரிவுரை குழறி ஆவிவிட கொண்டு மயங்கி வீழ்வார் பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தார் விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீந்தான் என்று துளங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார் அறையிது தெரியா வண்ணம் அமுது செய்விப்போம் என்று விரலுடை தொண்டனார்பா விருப்போடு விரைந்து வந்தார்
படியில் சீர்தொண்டர் முன் பணிந்து எழுந்தமுது செய்த குடி முழுதுய கொள்வி என்றவர் கூற கேட்டு இருந்து வெந்நீரு சாத்தி இயல்புடை இருவருக்கும் பொருந்திய நீரு நல்கி புதல்வர்க்கும் அளிக்கும் போழ்தில் மேதகு பூதி சாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்றுரைப்பா இப்போதிங்கவன் உதவான் என்றார். இவ்வூரை பொறாதின் உள்ளம் என் செய்தான் இதற்கொன்றுண்டா மெய்விரி துறையும் என்ன விளம்புவார் விதிர்ப்புற்று அஞ்சி தெரிவுற உரைக்க வேண்டோ சீலத்தா சிந்தை நொந்து பறிவோடு வணங்கி மைந்தர் உற்றது பகர்ந்தார் அன்றே. ஆவிதி சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் வண்ணம் பாயிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்று வித்தார். சேவுகை தவறாட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூவடி வணங்கி கண்டு புனித நிரளித்தார் அன்றே. அறிவரும் பெருமை அன்பர் அமுது செய்தருளுதற்கு சிறிதிடையூறு செய்தா இவன் என்று சிந்தை நொந்தா. பாங்கினில் இருப்ப முன்னோள் பயில் மணி மார்பர் தாமும் தாங்கிய மகிழ்ச்சியோடு தருவன சமைத்து சார்வார். நீண்ட அக்கதளி நீண்ட குறித்தினை விரித்து நீரா மகிழ்ந்துடன் விளக்கி ஈர்வார் வளம் பெற மரபில் வைத்தார். அரும் புதல்வர்களும் நீரும் அமுது செய்வீரிங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடு மேலவர் ஏவல் செய்வார். கொண்டவில் கொன்றை வேணி கூத்தனார் அடியாரோடோ அந்தமிழாளியார் அங்கு அமுது செய்தருளினாரே. மேதகினாவின் மன்னர் விளங்கிய பழன மூது நாதர் தம் பாதம் சேர்ந்து நல் தமிழ் பதிகம் செய்வார். இப்பூதி பெற்றார் நல்லோர் எல்லையில் அன்பா என்றோ செப்பூதியம் கை கொண்டா திருநாவுக்கரசர் பாதம்.
செவ்விய நெறியது ஆக திருத்தில்லை மன்றுள் ஆடும் நவ்வியம் கண்ணால் பங்கர் நற்களல் நன்னீனாரே. கான்மலர் கமல வாவி கழனி சுள் சாத்த மங்கை நான்மறை நீலநக்கர் திருந்தொழில் நவிழல் உற்றேன். எம்பிரான் அப்பூதியடிகள் நாயனார் மலரடிகள். அரசின் நாமம் ஏத்தி திருநாவுக்கரசு என்ற நாமத்தின் அடைவாள் மேன்மை பெற்றார் அப்பூதியடிகள். சிவபெருமானை உணர்ந்து வணங்கி முத்தி பெறலாம். ஆயினும் அவனை உள்ளத்திலே கொண்ட அவன் அடியார்களை வணங்கினாலும் முத்தி பெறலாம் என்பதை அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு மீது அவர் மீது கொண்ட பக்தியினால் தில்லைக்கூத்த பெருமான் நல்கழல் நன்னிய நாள் தை மாதம் சதயம் திருநாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அப்பூதியடிகள் பெருமான் அருட்திருமேனிக்கு திருமஞ்சன வழிபாடுகள் நிறைவுற்று பொழுது தீபாராதனை நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் அப்பூதியடிகளுடைய திருவடிகளை வணங்கி குருவருளையும் திருவருளையும் பெற்றுய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றோம். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள். நந்தம் பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் மலரடிகள். எம்பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள். எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள். குன்றைப்பதி கோமகனார் தெய்வச் செக்கிழார் பெருமான் திருவடிகள். அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் மலரடிகள். அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாகிய அருள்மிகு பட்டியம்பெருமான் திருவடிகள். எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள். எம்பிரான் அப்பூதியடிகள் நாயனார் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமாமிய வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் பிரிபொலி சொல் குன்றையார் இரண்மெண்டற் கடியேன் அள்ளிமென் உள்ளயந்தரமர் நீதி கடியேன் ஆரூரனாரூரிலம் மானு காலே இலை மலிந்த வேள் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதன் தனடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையன் தனடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோள் வள்ள மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினார் அம்மையானடி சண்டி பெருமானு கடியேன் ஆரூரனாரூரில் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தனடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சுல் சாத்த மங்கை நீலநக்கர் கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரிலம் மானு காலே வம்பராவரி வண்டு மனம் நார மலரும்
மதுமலர் கொன்றையார் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டி குமூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே வார்கொண்டவன முளைய உமை பங்கன் கழலே மறவாது கள் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார்கொண்ட கொடை களறிட்டறிவார்க்கும் அடியேன் கடற்காளி கணநாத அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேள் கூற்றன் கலந்தை கொனடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொலிற்கருவு துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையர்கடியேன் விரிதிரை சுழ்கடல் நாகை அதிபத்தர்கடியேன் கைதடிந்த வரி சிலைய கலிக்கம்பன் களியன் கலசத்தி வருஞ்செயர் கொனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவர் இருளகற்றும் சோதி தொல்மயிலை வாயிலா அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேள் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனம் செரு துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேள் நம்பி கோட்புளிக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே மன்னிய சிறுமறை நாவன் நின்ற ஊர் பூசல் பரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தெள்ளவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்ட பாணனார்க்கடியேன் எண்ணவனமுரனடி அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவல்லூர்கோள் அண்ணவனமாரூர் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. ஆரூர மன்றரசே போற்றி. அன்பர் பெருமக்களே, நம்ம அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு பெருமானை குருநாதராகவும் குலதெய்வமாகவும் கருதி வாழ்ந்து கூத்தப்பெருமான் கடலை அடைந்தார். அப்படி திருநாவுக்கரசு நாமத்தின் மீது அவர் பக்தி கொள்வதற்கு இறைவன் அவரை ஆட்கொண்டு இந்த உலகம் அறிவதற்கு, உலகமே திருநாவுக்கரசை அறிவதற்கு இறைவன் செய்த கருணை, சமணர்கள் அப்பர் பெருமானை கல்லிலே கட்டி கடலிலே போட்ட பொழுது சுற்றுணை வேதியன் பதிகம் பாடி நமச்சிவாயவே நல்துணை என்று கல்லே தெப்பமாக மிதந்து அப்பர் சாமிகளை கரை சேர்த்த இடம் கடலூர் மாவட்டத்தில் வண்டிப்பாளையம் கரையேறவிட்ட குப்பம் என்று இன்றும் வழங்கப்பெறுகின்றது. நாம் செய்த தவப்பயனால் நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகை தலைமையேற்று சிறப்பாக பணி செய்யக்கூடிய அரண்பணி அறக்கட்டளையின் சார்பிலே அப்பர் சாமிகள் கரையேறிய இடத்துல கற்கோயில் அமைத்து குளத்தை செம்மை செய்து குளத்தின் நடுவிலே அப்பர் கல்லில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அருள் திருவுருவத்தை நிறுவி வருகின்ற பிப்ரவரி மாதம் 7, 8, 9 3 நாட்கள் 4 காலம் தீந்தமிழ் ஓதி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்றது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை குடமுழுக்கு நடைபெறுகின்றது. அதற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று 2 நாட்களும்
3 கால வேள்விகள் நடைபெற இருக்கின்றன. அடியார் பெருமக்கள் அவசியம் கலந்து கொண்டு அப்பர் சுவாமிகள் திருக்கோயிலினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே பங்கேற்று குருவருளும் திருவருளும் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எங்கள் பாக்கிய பயனாம் பதி குறைவாள் செக்கிழாரடி சென்னி இருக்குவா குன்றைப்பதி கோமகனாம் தெய்வ செக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி என்று நின்றம் பெருகும் எவ்வினார் காலைக்கு உள்ளம் மூடிட மண்ணுடார் அடியார் வான்புகள் என்னும் நிலவி ஆரூர மண்டலதே போற்றி மலையவள்ளி தாயாருடனாகிய பட்டியல் பெருமான் திருவடிகள்